அப்புறம் உங்களோட ஜாக்பாட் எல்லாம் திரும்பி போயிடும் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம்? வீட்டுல வந்து உடைஞ்ச கண்ணாடியே வச்சுக்க கூடாது. கண்ணாடி மட்டும் இல்ல, கிளாக், கடிகாரம், அதெல்லாம் கூட வச்சுக்க கூடாது. ஸோ தட் பிரிங்ஸ் ஒரு கெட்ட நெகட்டிவ் எனர்ஜி தான். பொதுவாவே உடைந்த பொருட்கள்ல இருந்து எமிட் ஆகுறது நெகட்டிவ் எனர்ஜி தான். ஏன்னா பிகாஸ் அதோட வேலையை அது செய்யாம அது நிற்கும் போது கண்டிப்பா அதுல ஒரு நெகட்டிவ் ஆரா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த விஷயம் வந்து அவங்க பண்ணக்கூடாது. இன்னொன்னு, செவ்வாய் வெள்ளியில வந்து ஷேவ் பண்றது, ஹேர் கட் பண்றது, நீல் கட் பண்றது யூஸ்வலா எந்த நாள்ல பிறந்தாங்களோ அன்னைக்கு பண்ணக்கூடாது. அமாவாசை பௌர்ணமி பண்ணக்கூடாது. தமிழ் மாத பிறப்பு அன்னைக்கு பண்ணக்கூடாது. இது போக செவ்வாய் வெள்ளி பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாலே இந்த பினான்சியல் ஸ்டக் ஆகி நிக்கிறது, வராத பணம் வந்து தேங்கி நிக்கிறது, அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம். கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு பிற உயிர்களை மதிச்சு நடக்கிறது. நிறைய பொதுவாவே எல்லாத்துக்குமே பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சில பேர் நம்ம பார்த்திருப்போம், கல்ல விட்டு எறிகிறது,